உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, குட்டி பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாரையாச்சும் இன்வைட் பண்ணுமா மாமா? அப்படியா? அது வந்து நான் சொன்னது புரியலையா உங்களுக்கு? இல்ல இங்க நான் சொன்ன மதிப்பு இல்லையா? தமிழ்ல தானே சொன்ன உங்களுக்கு. ஏன் பக்கத்துல இருந்தும் சரி இல்ல அவர் பக்கத்துல இருந்தும் சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே வர மாட்டாங்க. நல்ல காது கேட்டுச்சா? அக்காவும் தங்கச்சியும் இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏமாக்கா அக்கா விடு, இப்ப என்ன, நம்ம எதுவும் பேச வேண்டாம், விடு. காவியா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. உன் மனசு எனக்கு நல்லாவே புரியுது. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் உன் குழந்தை கையில கிடைச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நீ நல்லா நடத்தணும்னு ஆசைப்படுறது எனக்கு புரியுது. அவ ஏதோ அப்செட்ல இருக்காமா, கொஞ்சம் விட்டு பிடிங்களேன். நான் என்ன மாமா பண்ணேன்? இவங்களும் தானே இவ்வளவு நாளா குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. இது யார் குழந்தை? அவங்க குழந்தைனாரோட குழந்தை தானே. ஏன் மாமா இப்படி பேசுறாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா விடுக்கா, மாமா அதுக்கு என்ன பண்ணுவாரு? இல்லம்மா, காவியா வருத்தப்படுறது நியாயமான விஷயம் தாம்மா. ஆனா என்ன செய்யறது? என்னமோ ஹேமா அப்செட் ஆயிட்டா. இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டா. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இது கூட ஏதோ மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா மாமா, மூட் ஸ்விங்ஸ் தான். கர்ப்பமா இருக்கிற எல்லாருக்கும் அது எப்பவுமே வரதுதான். பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க போக்கிலேயே நம்ம அவங்கள விட்டுலாம் மாமா. அதாம்மா நானும் சொல்றேன். கவியா, நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். சரி மாமா, எனக்கு புரியுது. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு. அக்காவா இப்படின்னு என்னால நம்பவே முடியல. சரி, என்ன பண்றது? ஹேமாக்கா மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் மாமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சவங்க தானே, எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. சரிம்மா, அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். சரிங்க மாமா, எனக்கு உங்களோட வார்த்தையே ரொம்ப ஆறுதலா இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நார்மல் ஆயிடுமா, கவலைப்படாத. சரிங்க மாமா. ஏய், யாரு நீங்க? என்ன வேணும்? வணக்கம் மேடம். மேடத்தை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? மேடமா? அது சரி. இந்த வீட்ல ஃபுல்லா மேடமா தான் இருக்காங்க. உனக்கு எந்த மேடம் வேணும்? அதான் மேடம், சுபா மேடம் தான். ஓ, நான் சுய உதவி குழுல இருந்து வரேன் மேடம். ஐயா, அந்த கூட்டமா? ஐயோ, சுபா மேடம். அடேங்க அப்பா, அவளுக்கு வந்த வாழ்வு. விட்டா மாலை மரியாதையெல்லாம் போட்டு எல்லாரும் பார்க்க வந்துருவீங்க போலயே. சுபா மேடம் வீட்ல இல்லைங்களா? சுபாவா? சுபா அக்கா, இதோ அதோட கூட்டாளி தான் வருது. அக்கா இந்திரா, வாங்கக்கா. நீங்க வருவீங்கன்னு சுபாக்கா சொல்லிருந்தாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்கக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? வந்துட்டாளுங்க. ஷோ, வாங்கக்கா, உட்காருங்க. சுபா எங்கம்மா? இதோ சுபாக்கா இப்ப வந்துருவாங்க. மசாலா அரைக்கிறதுக்காக போயிருக்காங்க. சரி சரி இந்திரா, நீங்க கலெக்டர் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா வரட்டும், நான் வெயிட் பண்றேன். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமாக்கா, ஏதோ ஆர்டர் விஷயமா தான் பேசுவீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஆர்டர்க்கா? ஓ, சொன்னாங்களா? அதாம்மா, ஆர்டர் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்பதான் நேர்ல போயிட்டு வரேன். நமக்கே ஆர்டர் கொடுக்கறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கம்மா. எல்லாம் நீங்க சொன்ன ஆளுங்க தான் கலெக்டர்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் என்ன, கடகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானே? ஆமா இந்திரா, அதான் செய்யணும். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, இது சரியா முடிக்க முடியுமான்னு. அதான் சுபா மேடமை பார்த்து பேசிட்டு போலான்னு. செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு தெரிஞ்சிடும். என்னது செய்ய முடியுமாண்ணா? தப்புக்கா. உங்க குழுவை நம்பி ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஆர்டர் தராங்க. நீங்க முடியாதுன்னா நினைக்க கூடாதுக்கா.
என்ன ஆர்டர் அது? அது இல்லம்மா, வந்து 5000 பட்டு துணிக்கு எம்ப்ராய்டரி போடணும். ம், அதான் நம்மளால முடியுமான்னு பயமா இருக்கு. ஏன் முடியாது? என்ன பிரச்சனை இந்திரா? அக்கா, நம்ம குழுவுக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்காங்கக்கா. 5000 பட்டு துணிக்கு எம்ப்ராய்டரி போடுற ஆர்டர். சாலிடா நம்ம கைக்கு பணம் நிக்கும். நல்ல லாபம் பார்க்கலாம்க்கா. ஏய், நீ பாட்டுக்கு எதையாவது உசுப்பேத்தி விட்டுட்டு போயிடாத. அதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்ல. அது செஞ்சு பார்த்தா தானே தெரியும். செய்யாமலே முடியாதுன்னு எப்படி தெரியும்? அப்படி சொல்லுக்கா. ஏன் முடியாது? கண்டிப்பா செய்யலாம். அப்ப ஆர்டர் ஓகே தானா? 5000 துணி நம்மளால செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும்க்கா. எல்லாருமே தனித்தனியா அவங்கவுங்க வீட்ல வேலை செய்யறது தானே. கரெக்டா நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டா போதும். கண்டிப்பா செஞ்சிடலாம். சுபாக்கா அதெல்லாம் பட்டாசா செஞ்சிருவாங்க. சரிம்மா, நீங்க சொன்னப்ப குழு ஆரம்பிக்கிறது கூட மலைப்பாதான் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த ஆர்டரும் சுபா மேடம் கைடன்ஸ்ல நல்லா வரும்னு நான் நம்புறேன். முதல்ல நம்புங்க, அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். நாளைக்கு ஈவினிங்கே துணி மெட்டீரியல் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ம், சுபா மேடம் வந்தா நான் வந்துட்டு போனதை சொல்லுங்க. ஆ, கண்டிப்பா சொல்லிடுறோம். ம், அது இல்ல இந்திரா, நம்மளால முடியும்ல. ஏதாவது அகலக்கால் வச்சு ரிஸ்க் எடுத்துட்டோமா? ச்சே, அதெல்லாம் எதுவுமே இல்லக்கா. எல்லாருமே சேர்ந்து செஞ்சா இது கண்டிப்பா சாத்தியம்தான். எங்க வீட்லயே 6 பொம்பளைங்க இருக்கோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறமா ஃப்ரீ தான். திங்கக்கிழமை தானே டெலிவரி கொடுக்கணும். அதெல்லாம் ஈஸியா கொடுத்துடலாம். நீங்க சொல்லும்போது எல்லாமே ஈஸியா தெரியுதுமா. நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். வரேன் இந்திரா. சரிக்கா, பாய். உங்களுக்கு வந்தாமா, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. பையன் நல்லா இருக்கால? நல்லா இருக்காங்க. சரிம்மா. அப்புறம் அவனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா வரணும். ஓஹோ, அப்படியா? நாங்க எல்லாரும் கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம். சரியா? சரிக்கா. அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி. வரேன் இந்திரா. வரேன். போயிட்டு வாங்க. ஏய், நில்லுங்கடி. என்ன சொன்ன? 5000 பட்டு துணிக்கு எம்ப்ராய்டிங்கா? ஏண்டி, இது நடக்கிற காரியமா? அப்புறம் ஏதோ சொன்னியே, ஆல் லேடிஸா? யாரடி கூட்டு சேர்க்கிற? நானும் என் அக்காவும் இந்த பிச்சைக்கார வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். எது பிச்சைக்காரத்தனமான வேலையா? அது சரி. திருடுறது, பொய் சொல்றது, அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுன்னு பல பேர் இதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த வேலை எவ்வளவு கௌரவமான வேலை தெரியுமா? இந்த பேச்சு ஒண்ணுதாண்டி உன்னை காப்பாத்துது. ஆமா சின்னத்தை, உண்மைதானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.